ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த சாப்டர்ல எக்கனாமி சீரீஸ்ல சாப்டர் நம்பர் 2 இன்ஃப்ளேஷன் அப்படின்றதுல பார்க்கலாம். இன்ஃப்ளேஷன் ஒரு நிமிஷம். இன்ஃப்ளேஷன் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இன்ஃப்ளேஷன் என்ன? இன்ஃப்ளேஷனுக்கு ஒரு டெஃபினேஷன் சொல்லுவோம் இல்லையா? பர்சிஸ்டன்ட் ரைஸ் இன் ஜென்ரல் பிரைஸ் லெவல். பர்சிஸ்டன்ட்னா என்ன? அது கீழே விழவே விழாது. ஒன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அது கீழவே விழாது. ஜென்ரல் பிரைஸ் லெவல்னா டோட்டலா ஃபிளக்சுவேட் ஆகிறத பத்தி பேச மாட்டோம். டோட்டலா இன்க்ரீஸ் ஆகுது, அதுதான் இன்ஃப்ளேஷன். ஸோ இன்ஃப்ளேஷன்ன்றது பர்சிஸ்டன்ட் ரைஸ் இன் ஜென்ரல் பிரைஸ் லெவல் அப்படின்னு பாக்குறோம். இப்போ இப்போ இதை இன்ஃப்ளேஷன்றது எதனால நடக்குதுன்னு பாக்குறோம். யூஸ்வலா ஜென்ரலா என்ன சொல்லுவோம்னா, டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்ஃப்ளேஷன் நடக்கும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். பொருளோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்ஃப்ளேஷன் நடக்கும்னு பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா சப்ளை கம்மியாச்சுன்னா இன்ஃப்ளேஷன் நடக்கும் அப்படின்னு பாக்குறோம். இதர் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகணும் இல்ல சப்ளை டிக்ரீஸ் ஆகணும். இதுதான் நம்ம இது இல்லாம நிறைய கேட்டகரிஸ்ல பிரிக்கலாம். இன்ஃப்ளேஷனை எதனால வேணாலும் இன்ஃப்ளேஷன் வரலாம். ஆனா நம்ம என்ன ஜென்ரலா பிரிக்கிறோம், ரெண்டு ரெண்டு விஷயமா பிரிக்கிறோம். ஒன்னு டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு ஒன்று எடுக்கிறோம். செகண்ட் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு ரெண்டு எடுக்கிறோம். டிமாண்ட் புல்லு, காஸ்ட் புஷ். டிமாண்ட் புல்னா என்ன? இதுல 3 வெரைட்டிஸ் வச்சிருக்கோம். மெயினா 90% ஆஃப் டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் வில் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் மணி சப்ளை இன்க்ரீஸ். மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகிறதுனால மட்டும்தான் டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் அதிகப்படியான நேரத்தில் நடக்குது. இதுல அதர் அதர் ரீசன்ஸ் என்ன? எதர் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷனை கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸ்டர்னல் செக்டார்ல இருந்து வெளியில இருந்து மணி நிறைய, எக்ஸ்டர்னல் செக்டார்ல இருந்து மணி நிறைய உள்ள வருது அப்படின்னா டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் கிரியேட் ஆகலாம். எண்ட் ஆஃப் த டே மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் நடக்கும். இப்போ காஸ்ட் புஷ்னா என்ன? காஸ்ட் புஷ் பேர்ல இருக்குல்ல. இப்போ காஸ்ட் ஏதோ புஷ் பண்ண போறாங்க. என்ன சொல்றாங்க? ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் நம்ம என்ன பார்ப்போம்? லேண்டு, லேபரு, லேண்ட், லேபர், ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் கேபிட்டல் அப்படின்னு பார்ப்போம்ல. இதுக்கு ஒரு அமௌண்ட் வரும்ல. லேண்டுக்கு என்ன தருவோம்? லேண்டுக்கு ரெண்ட் தருவோம், லேபருக்கு வேஜஸ் தருவோம், ஆண்டர்பிரினர்ஷிப்க்கு ப்ராஃபிட் தருவோம், கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் தரும் இல்லையா? இந்த நாலுல ரெண்ட், வேஜஸ், ப்ராஃபிட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இதுல ஏதாவது இன்க்ரீஸ் நடந்துச்சுன்னா அது காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுலயே ஒரு பிஒய்க்கு டேரக்டா வந்து ஒரு யூபிஎஸ்சி பிஒய்க்குள்ள 2022ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்னன்னா வேஜஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, ஆளுங்களோட வேஜஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது காஸ்ட் புஷ்ல வருமா டிமாண்ட் புல்ல வருமா அப்படின்னு டேரக்டாவே ஒரு கொஸ்டினே கேட்டாங்க. புரியுதா? இப்போ இதுதான் வந்து இன்ஃப்ளேஷன்ற கணக்கு. ஸோ இன்ஃப்ளேஷன் ஜென்ரலா ரெண்டா பிரிப்போம். ஒன்னு டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன், இன்னொன்று காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஏதாவது சேஞ்ச் நடக்குது அப்படின்னா காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். அது கூட சேர்த்துக்கோங்க ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ். ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ்னா என்னன்னா, ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் அப்படின்னா என்னன்னா, ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரிட்ஜ் கட்டல, அதனால இன்ஃப்ளேஷன் நடக்குது அப்படின்னா அது வந்து காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன்ல வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால தான் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷனை நம்ம ஸ்ட்ரக்சரல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரக்சர் இல்லாததுனால நம்மளுக்கு இன்ஃப்ளேஷன் நடக்குது. ஒரு ஒரு பிரிட்ஜ் போட்டிருந்தோம்னா அங்கிருந்து அந்த பால் பாக்கெட் அங்கே போகும்போது ரொம்ப காஸ்ட் கம்மியாக இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றது. இதான் டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் அண்ட் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். இப்போ இப்போ ஜென்ரலா நம்ம அடுத்த டாபிக் வந்துடும். மெயினான கொஸ்டின் ஏரியாவுக்கு வந்துடும். கொஸ்டின் ஏரியா எங்க இருந்து கேட்கறாங்க? மேக்ஸிமமான கொஸ்டின் ஏரியா இப்போ எதில் கேட்கறாங்கன்னா டிமாண்ட், அதாவது இம்பாக்ட். இன்ஃப்ளேஷன் இம்பாக்ட் ஆன் வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ், வேரியஸ் ஆஸ்பெக்ட்ல இல்லைனா ஆஸ்பெக்ட் இல்லை ஆக்டிவிட்டீஸ்ல என்னென்ன மாதிரி இம்பாக்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் இம்பாக்ட் growth மேல. growth மேல எப்படி இம்பாக்ட் பண்ணுது? இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சுன்னா கண்டிப்பா என்ன நடக்கும்? இன்வெஸ்ட்மெண்ட் பெருகும் இல்லையா? மணி சப்ளை அதிகமாகும். மணி சப்ளை அதிகமாச்சுன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பெருகும், growth இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? ஃபர்ஸ்ட் அப்போ இன்ஃப்ளேஷன் நடந்துச்சுன்னா growth இன்க்ரீஸ் ஆகுது. இன்ஃப்ளேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு growth அப்படின்னு ஒரு டாபிக் கிடைச்சிருச்சு. ரெண்டாவது டாபிக் இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சுன்னா என்ன நடக்குது? மக்களோட மணியோட வேல்யூ, மணி சப்ளை வேற, மணி வேல்யூ வேற. மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகுது, ஆனா மணியோட வேல்யூ கம்மி ஆகுது. அதனால குவாலிட்டி ஆஃப் லைஃப் கம்மி ஆகுது. அப்போ இன்ஃப்ளேஷனுக்கும் குவாலிட்டி ஆஃப் லைஃப்பும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு ரெண்டாவது ஐட்டம் தெரியுது. ரெண்டாவது ஓகேவா? டன். இப்போ மூணாவது போலாம். கிரெடிட்டர்ஸ் அண்ட் டெப்டர்ஸ். இப்போ கிரெடிட்டர்ஸுக்கு டெப்டர்ஸ் தனியாக வச்சுக்கலாம். இப்போ இன்ஃப்ளேஷன் ஆயிடுச்சு, இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா யார் வந்து லாஸ் பண்ணுவா, யார் கெயின் பண்ணுவா? கிரெடிட்டர்ஸ் லாஸ் பண்ணுவான், லாஸ். டெப்டர்ஸ் கெயின் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது வந்து டேரக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் கிளாஸில் படிச்சிருப்பீங்க இல்லையா? அப்போ என்ன நடக்குது? வெல்த்து லாஸ், அதாவது கிரெடிட்டர்ஸ் கிட்ட இருந்து டெப்டர்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆகுது அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஃப்ளேஷன் நடந்துச்சுன்னா லாஸ், அதாவது வெல்த்து
கிரெடிட்டர்ஸ் கிட்ட இருந்து டெப்டருக்கு ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இதே கான்செப்ட்ல எனக்கு ஒரு கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாண்ட் ஹோல்டர் கிட்ட இருந்து பாண்ட் ஹோல்டருக்கும் பாண்ட் இஷ்யூவருக்கும் யாரு வந்து எங்க இருந்து எங்க வெல்த் ஷிஃப்ட் ஆகும், யாரு வந்து லாஸ் பண்ணுவா, யார் கெயின் பண்ணுவா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது மூணாவது இம்பாக்ட், கிரெடிட்டர்ஸ் விசஸ் டெப்டர். இதே கான்செப்ட்ல தான் இதுவும் வரப்போகுது. ஸோ அதனால அது கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதனால நான் சொல்லியிருக்கேன். சரி, அடுத்தது இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அடுத்தது போயிடலாம். 1 minute. யா, இப்போ என்ன பண்ணலாம்னா அடுத்தது இப்போ ஃபிக்ஸ்ட் இன்கம் குரூப், ஃபிளெக்சிபிள் இன்கம் குரூப். இப்போ இன்ஃப்ளேஷன் நடந்துருச்சு, இது வந்து இது 4வது பார்க்குறோம். 4வது இன்ஃப்ளேஷன் நடந்துருச்சு அப்படின்னா ஃபிக்ஸ்ட் இன்கம் குரூப்பு லாஸ் பண்ணுவாங்க, ஃபிளெக்சிபிள் இன்கம் குரூப் கெயின் பண்ணுவாங்க இல்லையா? அப்போ வேஜஸ் வந்து, அதாவது வெல்த் வந்து ஃபிக்ஸ்ட் இன்கம் குரூப் கிட்ட இருந்து ஃபிளெக்சிபிள் இன்கம் குரூப்க்கு ஷிஃப்ட் ஆகுது. இது ஒரு கான்செப்ட். இது 5வது கான்செப்ட், சாரி இது 4வது கான்செப்ட். இப்போ 5வதுக்கு போயிடலாம். 5வது என்ன பண்ணுறாங்க, கன்சியூமர் ப்ரொடியூசர்னு வச்சுக்கலாம். கன்சியூமர் ப்ரொடியூசர் இன்ஃப்ளேஷன் ஆயிட்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கன்சியூமர் லாஸ் பண்ணுவான், ப்ரொடியூசர் கெயின் பண்ணுவோம். அப்போ என்ன, அந்த வெல்த் எங்கே நடக்குது, கன்சியூமர் கிட்ட இருந்து ப்ரொடியூசருக்கு வெல்த் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ட்ரான்ஸ்ஃபர். ஓகேவா? ஸோ இது ஒரு ஐடியா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததுன்னா இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ல 2 அஜெண்டா இருக்கு, 2 டைப் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் ஷார்ட். சரி, இப்போ என்ன நடக்கும்னா, இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும். முன்னாடியே பார்த்தோம், க்ரோத் அதிகமாகும், அதனால இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும், அதனால க்ரோத் அதிகமாகும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா? அப்போ இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகமாகும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் டேரக்டா. இன்ஃப்ளேஷன் இன்க்ரீசஸ் தட் லீட்ஸ் டு இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஆல்சோ கோயிங் டு இன்க்ரீஸ் அப்படின்ற ஒரு இண்டிகேட்டரா தெரியுது. ஸோ இது வந்து 6வது இம்பாக்டா தெரிஞ்சிருச்சு. இப்போ 7வது இம்பாக்ட்ல சேவிங்ஸ். சரி இதில் கான்செப்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட்லேயே பார்த்துக்கலாம். என்ன சொல்றாங்கன்னா, இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்ன சொல்ல வராங்கன்னா, காஸ்ட் ஆஃப் லோனு கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அதாவது கம்மியான காசுக்கு, கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்ல நீங்க லோன் வாங்கலாம். இன்ஃப்ளேஷன் நடக்கிறப்போ கம்மியான காசுக்கு நீங்க லோன் வாங்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. காஸ்ட் ஆஃப் லோன்ன்றது கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அடுத்தது பார்க்கலாம். அடுத்த சேவிங் ரேட் எப்படி இருக்கு போகுது? சேவிங் ரேட் ஃபங்க்ஷன் சேவிங், இது வந்து 7வது சேவிங்ஸ்ல பார்க்கும்போது சேவிங்ல 2 கண்டிஷன் இருக்கு. ஒன்று ஷார்ட் டேர்ம், இன்னொன்று வந்து லாங் டேர்ம் அப்படின்னு பார்க்கலாம். சரி, ஷார்ட் டேர்ம்ல சேவிங் எப்படி இருக்கு போகுது? ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம். ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்கு போகுது? இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அப்போ சேவிங் ரேட் எப்படி இருக்கும்? சேவிங் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா கையில மணி வச்சிருந்தா மணியோட வேல்யூ கம்மியாயிடுது, அதனால சேவ் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா சேவிங்க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் தெரியுமா? அந்த இன்ட்ரெஸ்டிங் இன்ஃப்ளேஷனையும் ஈக்குவல் பண்ணி விட்டுறது, சப்செட் பண்ணி விட்டுறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ ஆனால் லாங் டேர்ம்ல நடக்கும், எந்த அளவுக்கு தான் வந்து இன்ஃப்ளேஷன் ஆகிட்டே இருக்கு, ஆனால் சேவிங் ரேட்டு சேவிங் இன்ட்ரெஸ்ட் ஒரு அளவுக்கு தான் தருவான், அதுக்கு மேலே தரமாட்டான். மறுபடியும் நீங்க சேவ் பண்ணியிருந்தாலும் உங்க மணி வந்து வேல்யூ கம்மியாகிட்டே போயிடும். அப்படின்றதுனால லாங் டேர்ம்ல சேவிங்லேருந்து காசு எடுத்து கோல்ட்லேயோ இல்லைனா ரொம்ப உங்களுக்கு நம்பிக்கையான, ரொம்ப மோஸ்ட் டிமாண்டிங்கான குட்ஸ் மேலே வாங்க ஆரம்பிச்சிருவீங்க, இல்லை பாண்டை வாங்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ சேவிங் ரேட் லாங் டேர்ம்ல கம்மியாயிடும். ஸோ ஷார்ட் டேர்ம்ல இன்ஃப்ளேஷன் நடந்துச்சுன்னா சேவிங்ஸ் ஷார்ட் டேர்ம்ல இன்க்ரீஸ் ஆகும், சேவிங்ஸ் லாங் டேர்ம்ல டிக்ரீஸ் ஆகுன்ற ஒரு இம்பாக்ட். இது வந்து 7வது இம்பாக்டா பார்க்குறோம். இப்போ 8வது இம்பாக்ட் என்ன? 8வது இம்பாக்ட் டாக்ஸ். இன்ஃப்ளேஷன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இன்ஃப்ளேஷன் ஆயிடுச்சுன்னா இன்டைரக்ட் டாக்ஸ் எப்படி இருக்கும், டைரக்ட் டாக்ஸ் எப்படி இருக்கும்? இன்ஃப்ளேஷன் ஆயிடுச்சுன்னா பொருளோட வேல்யூ எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிடுது. அப்போ டைரக்ட் டாக்ஸும் இன்டைரக்ட் டாக்ஸ் அப்கோர்ஸ் பொருளுக்கு தான் போடுறாங்க, பொருளோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டைரக்ட் டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுது. அப்போ இன்டைரக்ட் டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுது. டைரக்ட் டாக்ஸ் எப்படி இருக்கு? டைரக்ட் டாக்ஸ் இன்ஃப்ளேஷன் அதிகமாயிடுச்சுன்னா ஒரு பர்டிகுலரா ஃபிக்ஸ்ட் இன்கம் குரூப் இருக்கு, ஆல்ரெடி பார்த்தோம்ல, ஃபிக்ஸ்ட் இன்கம் குரூப் லாஸ் பண்ணுவான், ஃபிளெக்சிபிள் இன்கம் குரூப் கெயின் பண்ணுவான்னு பார்த்துருக்கோம். அப்போ ஃபிக்ஸ்ட் இன்கம் குரூப் அதே மாதிரியான சம்பளம் வாங்கிட்டு இருக்கான், இன்ஃப்ளேஷனால அவனோட சம்பளம் 100 ரூபான்றது 120 ரூபா ஆயிடுச்சு. எதனால ஆச்சு? டியர்னஸ் அலவன்சஸ்னால ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம், டிஎனால ஆயிடுச்சு. அப்போ இவன் ஒரு ஸ்லாப்ல இருந்து இன்னொரு ஸ்லாப்க்கு தள்ளி விட்டாங்கன்னா அவனோட டைரக்ட் டாக்ஸும் இன்க்ரீஸ் ஆயிடுது அப்படின்னு பாக்குறோம். இங்க டைரக்டாவே இன்க்ரீஸ் ஆகுது, இங்க ஸ்லாப் தள்ளப்பட்டதுனால இன்க்ரீஸ் ஆகுது. அதனாலதான் இவன் இது பேரே வந்து இன்ஃப்ளேஷன் டாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சா? ஃபைனலா என்ன, நெட்ஷல் என்ன, இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டைரக்டா இருந்தாலும் சரி இன்டைரக்டா இருந்தாலும் சரி டாக்ஸும் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு இம்பாக்ட் தெரியுது. அடுத்து என்ன போலாம்? அடுத்தது வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட் போயிடலாம். இப்போ எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்ன ஆகுதுன்னா, ஒன்றும் இல்லை, இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா மணி என்ன ஆக போகுது? ருப்பியோட வேல்யூ கம்மியாக போகுது இல்லையா?
டாலருக்கு நிகரான ருப்பியோட வேல்யூ 100 ரூபாய் அப்படின்னு, ஒரு டாலர் அப்படின்றது 100 ரூபாய் இருந்துச்சுன்னா ஒரு டாலர் 110 ரூபாய் ஆக போகுது, விச் இஸ் டிப்ரிஷியேட் ஆக போகுது. ஓகேவா? இதான் வந்து இதோட டிப்ரிஷியேட் ஆக போகுதுன்றது தான் இதோட வேல்யூ. அப்போ எக்ஸ்சேஞ்ச் ரேட் எப்படி இருக்கும்? வேல்யூ ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்சேஞ்ச் ரேட் இன்ஃப்ளேஷன் ஆயிடுச்சுன்னா அந்த ஊரோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புரிஞ்சா? அடுத்து இப்போ 11th இம்பாக்ட் எப்படி? எக்ஸ்போர்ட் மேல என்ன நடக்க போகுது? எக்ஸ்போர்ட்டை டிஸ்கரேஜ் பண்ணும். இன்ஃப்ளேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா எக்ஸ்போர்ட்டு நடக்காது. ஏன்னா மணியோட வேல்யூ, ருப்பியோட வேல்யூ கம்மி ஆயிடுச்சு இல்லையா? இப்போ ரெண்டா பார்க்கலாம். எக்ஸ்போர்ட்டோட வால்யூம், எக்ஸ்போர்ட்டோட வேல்யூ. எக்ஸ்போர்ட்டோட வேல்யூ, மணியோட வேல்யூ டிப்ரிஷியேட் ஆக நம்மளோட பொருள் நல்லா விற்கும், வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் வேல்யூ டிக்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ்போர்ட்ல வால்யூம் இன்க்ரீஸ் ஆக போகுது, வேல்யூ டிக்ரீஸ் ஆக போகுது. ஏன்னா மணி வேல்யூ கம்மி ஆயிடுச்சுல, அதனால எவ்வளோதான் காசு கொடுத்தாலும் நம்மளுக்கு வராது. இப்போ இம்போர்ட் பார்க்கலாம். இம்போர்ட்டு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிடும். ஏன்னா நம்மகிட்ட இன்ஃப்ளேஷன் ஆயிடுச்சு, டிமாண்ட் அதிகமாக இருக்குது, ஃபாரின் வந்து நிறைய இறக்கடா அப்படின்னு இறக்குவாங்க. ஆனால் வேல்யூ அதிகமாகிடும், ரொம்ப அதிகமாகிடும். ஏன்னா நம்ம நிறைய காசு கொடுத்து தான் ஒரு பொருளை வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ இது இப்படி தான் வந்து இம்போர்ட்டோட வேல்யூ, இம்போர்ட் வந்து நடக்க போகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து நம்ம 11 இம்பாக்ட் பார்த்துருக்கோம். இப்போ இன்ஃப்ளேஷனை கால்குலேட் பண்ணுறதுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறோம்? கால்குலேஷன் ஆஃப் இன்ஃப்ளேஷன். இப்போ இம்பாக்ட் பார்த்தோமா? இம்பாக்ட்லேருந்து கால்குலேஷன் ஆஃப் இன்ஃப்ளேஷன் எப்படி கால்குலேட் பண்ணுறோம்? ரெண்டு வழியாக தான் கால்குலேட் பண்ணுறோம். ஒன்று ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறோம். ப்ரைஸ் இண்டெக்ஸில் ரெண்டு தான் இருக்குது. ஒன்று கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், இன்னொன்று வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ரெண்டு தான், ரைட்டா? கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னா என்ன? கன்சூமர் லெவலில் கண்டுபிடிக்கிறான். ஹோல்சேலாக கண்டுபிடிக்கிறான், பேர்லேயே இருக்கு இல்லையா? அப்போ கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னா என்ன? ரீட்டைலில் கண்டுபிடிக்கிறான். நம்ம இண்டிவிஜுவல் நேராக போய் வாங்குற கடையில் இன்ஃப்ளேஷன் இருக்கா அப்படின்றது கண்டுபிடிக்கிறது தான் ரீட்டைலு. இல்லைனா மார்க்கெட்டில் நம்ம பார்க்கறதுல ஃபேக்டர் போன இதில் வந்து ஃபேக்டர் காஸ்ட்லேயே எங்கேயாவது இன்ஃப்ளேஷன் ஆகுதான்னு கண்டுபிடிக்கிறது தான் ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ். இங்கே ப்ரொடியூசர் சைடு ஆர் மேனுஃபேக்சர் சைடு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இது பார்த்தாலே என்ன தெரியுது? மேனுஃபேக்சர்னா வெறும் குட்ஸ் மட்டும்தான் இருக்கும், சர்வீஸ் இருக்காது அப்படின்ட்டு தெரியுது. அப்போ இங்கே என்ன இருக்கும்? போத் குட்ஸும் சர்வீஸ் ரெண்டுமே இருக்கும், சிபிஐல கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியுது. இது ரெண்டு மட்டும் இதில் தெரியுதா? சரி, இப்போ வந்து பார்த்துரும். இப்போ இதோட காம்பனன்ஸ் வந்து பார்த்துரும். அடுத்தது காம்பனன்ஸ் என்ன? டபிள்யூபிஐயோட மேஜரான காம்பனன்ஸ் என்ன? மூணு காம்பனன்ஸு. பிரைமரி ஆர்டிக்கல், எனர்ஜி அண்ட் ஃபியூவல், லாஸ்ட்டாக வந்து மேனுஃபேக்சரிங் ஐட்டம்ஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இதுக்கு வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. என்னென்ன வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க? 3 வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. பிரைமரி ஆர்டிகல்ஸோட வெயிட்டேஜ் என்ன? 20% பிரைமரி ஆர்டிகலுக்கு வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. ஃபியூல் அண்ட் எனர்ஜிக்கு வந்து 14% வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. லாஸ்ட்டாக மேனுஃபேக்சரிங் ஐட்டம்ஸ்க்கு வந்து 64% வந்து மேனுஃபேக்சரிங் ஐட்டம்ஸ்க்கு வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. இது வந்து டபிள்யூபிஐயோட வெயிட்டேஜ். அப்போ சிபிஐல என்ன இருக்கு? சிபிஐல நிறைய இருக்கு. ஆனால் சிபிஐல நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? ரெண்டு தான். ஒன்று ஃபுட் அண்ட் பீவரேஜஸ். ஃபுட் அண்ட் பீவரேஜஸோட வெயிட்டேஜ் கிட்டத்தட்ட 56% இருக்கு. அடுத்தது ஃபியூலோட வெயிட்டேஜஸ் கிட்டத்தட்ட 10% இருக்கு. அப்போ என்ன தெரிய வருது? சிபிஐல அதிகமாக இருக்கிறது என்னன்னா ஃபுட் அண்ட் பீவரேஜஸும் ப்ளஸ் ஃபியூலும். அப்படிதான் கிட்டத்தட்ட 65% விஷயங்களை கவர் பண்ணுறதே ஃபுட் அண்ட் பீவரேஜஸும் ஃபியூலும் மட்டும்தான் அப்படின்றது நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ சிபிஐல நம்ம நிறைய டைப் இருக்கு. நிறைய டைப்பை விட முக்கியமான விஷயம் கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்ல நிறைய டைப் இருக்கு. நம்ம இன்ஃப்ளேஷனை கால்குலேட் பண்ணுறது சிபிஐ கம்பைன்ல தான் கால்குலேட் பண்றோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இப்போ சிபிஐ கம்பைன்ல இப்போ நம்ம டேரக்டா வந்து நியூஸ் பேப்பர்லாம் பார்க்கணும். என்ன சொல்லுவாங்க? இன்ஃப்ளேஷன் என்ன சொல்லுவாங்க? ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் சொல்றாங்க. இப்போ என்ன சொல்ல? இப்போ வந்து மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்பப்போ வந்து மாத்துறாங்களே, இன்ஃப்ளேஷன் இவ்வளோ நடக்குது அவ்வளோ நடக்குதுன்னு சொல்றாங்க. இப்போ ரீசெண்டாக எவ்வளோ நடக்குது? 5.5% நடக்குது. டன். இப்போ ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் 5.5 சொல்றாங்க. இப்போ இதுவுள்ளே அடிக்கடி ஃபிளக்சுவேட் ஆகிற ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, அது ஃபிளக்சுவேட்டட் ப்ராடக்ட்ஸ், அதான் ஸ்கியூஃப்ளேஷன் அப்படின்னு சொல்றோம். அடிக்கடி ஃபிளக்சுவேட் ஆகுது. எது ஃபிளக்சுவேட் ஆகும்? யூஸ்வலாக நம்ம நியூஸ் பேப்பர் யூஸ்வலாக படிச்சா எது வந்து ஃபிளக்சுவேட் ஆகும் தெரியும்? ஃபுட்டும் ஃபியூல் மட்டும் தான் அதிகமாக ஃபிளக்சுவேட் ஆகும். ஏன்னா பயங்கரமா அதுதான் வந்து ஒரு நாளைக்கு 10 ரூபாய் 110 ரூபாய் ஏறுது, மற்ற 108 ரூபா வருது, 105 ரூபா ஆகுது, மறுபடியும் ஏறி இறங்குது. அதனால ஸ்கியூஃப்ளேஷனை மைனஸ் பண்ணி பார்க்குறோம். ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன்ல இருந்து ஸ்கியூஃப்ளேஷனை மைனஸ் பண்ணா கோர் இன்ஃப்ளேஷன் அப்படின்றது கிடைச்சிருது. அப்போ கோர் இன்ஃப்ளேஷனை கால்குலேட் பண்ணா உண்மையாலுமே ஒரு வருஷத்துல இருந்து இன்னொரு வருஷம் ஃபிளக்சுவேட் ஆகாம ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து இன்க்ரீஸ் எவ்வளோ பிரைஸ் ரைஸ் ஆயிருக்குன்றதை கண்டுபிடிக்கிறது தான் கோர் இன்ஃப்ளேஷன். மொத்தமாக கண்டுபிடிக்கிறது வந்து ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன். ஸ்கியூஃப்ளேஷன்றது ஃபிளக்சுவேட் ஆகிற ப்ராடக்ட்டோட காஸ்ட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது ஸ்கியூஃப்ளேஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது இப்போ டபிள்யூபிஐக்கும் சிபிஐக்கும் இருக்க வித்தியாசம் மட்டும் பார்த்துடலாம். ஜென்ரலாக முன்னாடி பார்த்துட்டோம். இப்போ டபிள்யூபிஐக்கும்
சிபிஐக்கும் இருக்கிற வித்தியாசம் மட்டும் பார்த்துடலாம். டபிள்யூபிஐல ஜென்ரலாக தெரிஞ்சுக்க வேண்டியது தான், மற்றதெல்லாம் வந்து சும்மா சும்மா படிக்கிறது தான், மேஜராக இதான் கொஷின் ஏரியான்னு வச்சுக்கோங்க. டபிள்யூபிஐல என்ன இருக்கு? டபிள்யூபிஐ ரிலீஸ்டு பை ஆஃபீஸ் ஆஃப் எக்கனாமிக் அட்வைசர், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ். இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்றாங்க. இது யார் ரிலீஸ் பண்றா? NSO, நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். இவன் தான் இதை ரிலீஸ் பண்றான். WPI சிபிஐ அப்படின்னு ரெண்டு வித்தியாசம் இருக்கா? இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம். யார் ரிலீஸ் பண்றான்றது வித்தியாசம். இது என்ன பண்ணுது? WPIன்றது ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் சைட்லேயே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் டிரான்சாக்ஷன், ஒரு டிரான்சாக்ஷனோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிக்குது. இது வந்து லாஸ்ட் ஸ்டேஜில் தான் கண்டுபிடிக்குது, ரீட்டைல் லாஸ்ட்ல தான் கண்டுபிடிக்குது. இது வந்து ரெண்டாவது வித்தியாசம். மூணாவது வித்தியாசம் என்ன? இதோட பேஸ் இயர் என்ன? WPIயோட பேஸ் இயர் வந்து 2024 இப்போ தான் மாற்றினாங்க. இதோட பேஸ் இயரும் 2024, ரெண்டுத்தையும் இப்போ தான் மாற்றினாங்க. 2023-24, இதுவும் 2023-24 அப்படி தானே மாற்றினாங்க. ஒரு சின்ன மிஸ்டேக், இதை மட்டும் மாற்றிக்கலாம். இங்கே WPI வந்து 22-23, சிபிஐ வந்து 23-24. இது ரெண்டு தான் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். இதுக்கப்புறம் மேஜரா டிஃப்ரென்ஸ் ஆல்ரெடி பார்த்தது என்ன? WPIல குட்ஸ் மட்டும்தான் இருக்கும், சிபிஐல குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இருக்க போகுது. இதுதான் வந்து மேஜர் டிஃப்ரென்சஸ் ஆஃப் சிபிஐ அண்ட் WPI. இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணாங்கன்னா, WPIல சிபிஐல ஒரு பெரிய சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. வெரி ரீசென்ட்லி 2026 தான் கொண்டு வந்தாங்க மேஜர் சேஞ்சஸ். என்னென்னலாம் சிபிஐல சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்தலாம். சேஞ்சஸ் அதாவது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? பேஸ் இயர் 2012 இருந்துச்சு. இப்போ என்ன கொண்டு வரும்? 2023-24 கொண்டு வரும். 24 வச்சுக்கோங்க. 2011-12 சொன்னாங்க, 23-24 இது பேஸ் இயர்ல சேஞ்ச். ரெண்டாவது சேஞ்ச் என்ன? நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இன்க்ளூடட். ஃபர்ஸ்ட் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இன்க்ளூடட்? 299 ஐட்டம்ஸ் இன்க்ளூட் ஆச்சு. இப்போ வந்து 358 வந்து ஐட்டம்ஸ், 300+ ஞாபகம் வச்சுக்கோங்க, 350+ ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்னாடி வந்து ஆன்லைன் மார்க்கெட் வந்து கவரா இருக்காது, ஆன்லைன் மார்க்கெட் இப்போ வந்து ஆன்லைன் மார்க்கெட்டை கவர் பண்றாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து மூணாவது. நாலாவது என்னன்னா ஹவுசிங் ரெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்றத நம்ம முன்னாடி என்ன பண்ணோம்? ஒன்லி அர்பன் ஏரியாவில் மட்டும் தான் கால்குலேட் பண்ணோம். இப்போ ரூரல் ஏரியாலையும் ரூரல் பிளஸ் அர்பன் அப்படின்னு கால்குலேட் பண்ணோம். இங்க வந்து வெறும் அர்பன் ஏரியா மட்டும் தான், இங்க ரூரல் பிளஸ் அர்பன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ மறுபடியும் சின்ன ஒரு சேஞ்ச். ஃபுட் அண்ட் பீவரேஜஸ்ல வந்து முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு? அப்படி நம்ம 56% பார்த்தோம் இல்லையா? 56% பார்த்தோம் இல்லையா? இப்போ குறைச்சிட்டாங்க. இப்போ எவ்வளோனா 36% வச்சுட்டாங்க. ஓகேவா? இதுதான் வந்து மேஜர் சேஞ்சஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். அதாவது மேஜர் சேஞ்சஸ் ஆஃப் சிபிஐல பண்ண மேஜரான சேஞ்சஸ் வந்து இவ்வளோ தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வரைக்கும் என்ன பார்த்தோம்? கால்குலேஷன் ஆஃப் இன்ஃப்ளேஷன், எப்படி வந்து இன்ஃப்ளேஷனை கால்குலேட் பண்ணலாம், பிரைஸ் இண்டெக்ஸ் வழியாக பார்த்தேன். அப்படி அதோட டிஃபரன்சியேஷன், அதோட காம்பனன்ட்ஸ்லாம் பார்த்து முடிச்சோம். இப்போ எப்படி மெஷர்ஸ் டு கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன். இதே ஒன்றும் இல்லைங்க, மூணு மெத்தட் தான். 3 மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன? மானிட்டரி பாலிசி. செகண்ட் மெத்தட் என்ன? ஃபிஸ்கல் பாலிசி. மூணாவது மெத்தட் என்ன? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடு ரிஃபார்ம்ஸ். ஓகேவா? இது மாதிரி 3 மெத்தட் தான் இருக்கு. சரி, இப்போ மானிட்டரி பாலிசியில் என்ன? மானிட்டரி பாலிசியில் RBI இருக்காங்களா, இதில் ஒரு சென்ட்ரல் பேங்க் RBI என்ன பண்ணுறாங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை டிக்ரீஸோ பண்ணுறது மூலயமா இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும். அது என்னன்னு டீட்டெயிலாக மானிட்டரி பாலிசியில் பார்க்கலாம். ஃபிஸ்கல் பாலிசியில் டாக்ஸேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலயமாவோ டாக்ஸேஷனை டிக்ரீஸ் பண்ணுறது மூலயமாவோ இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும். இது ஃபிஸ்கல் பாலிசி. இது இப்போ RBI பண்ண போகிறான். அப்போ இது யார் பண்ண போகிறா? கவர்மெண்ட். டாக்ஸேஷன் அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட் பண்ண போகிறா, இன்ட்ரெஸ்ட் அஃப்கோர்ஸ் RBI பண்ண போகிறான். அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா? இம்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். இன்ஃப்ளேஷன் ஆச்சுன்னா உள்ள டிமாண்ட் இருக்காங்க, இம்போர்ட் நிறைய வரணும். இல்லை எக்ஸ்போர்ட்டை பேன் பண்ணணும். எக்ஸ்போர்ட்டே பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கே பிரச்சனை இருக்குது. எக்ஸ்போர்ட் பண்ணனா பிரச்சனை. எக்ஸ்போர்ட்டை பேன் பண்ணு, இம்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணு அப்படின்னு பண்ணுவாங்க. ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க? ஹோர்டிங் பண்ணக்கூடாது அப்படின்னு பண்ணுவாங்க. எப்படி பண்ண போகிறாங்க? எசென்ஷியல் கமாடிட்டி ஆக்டில் ஐட்டம்ஸை லிஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அதை ஹோல்ட் பண்ணுறதுன்றது தப்பு. அப்போ அதை தூக்கி ஜெயிலில் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடில் பண்ணுவாங்க அப்படின்னு 3 விஷயங்கள் வந்து மெஷர்ஸ் டு கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன்றது நடக்குது. இப்போ இது 3 பண்ணியும் வேலைக்கு ஆகலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது 3 பண்ணியுமே வேலைக்கு ஆகலை அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணுவாங்க? டிமானிட்டைசேஷன் பண்ணுவாங்க. நம்ம ஆல்ரெடி பண்ணாங்க இல்லையா? 2017 பண்ணாங்க இல்லையா டிமானிட்டைசேஷன். என்ன பண்ணுவாங்க? இந்த கரன்சியை செல்லாது அப்படின்னு சொல்லி ஒரு புது கரன்சி அடிப்பாங்க, டிமானிட்டைசேஷன் இல்லையா? இது வந்து செகண்ட் டைப் ஆஃப் கண்ட்ரோலிங் இன்ஃப்ளேஷன். இது வந்து ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம வந்து ஒரு கேட்டகரி எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் அந்த 3 நான் சொன்னது 3த்தையுமே பண்ணுவாங்க. பண்ணி பார்த்துட்டு இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் தான் செக் பண்ணுவாங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். பண்ணல, அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சு இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அடுத்த ஸ்டேஜ் என்ன? அடுத்த டிமானிட்டைசேஷன் பண்ணுவாங்க. டிமானிட்டைசேஷன் இதுக்கும் கண்ட்ரோல் ஆகல, மணி அடிச்சு பார்க்குறாங்க, அதுவும் கண்ட்ரோல் ஆகல அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா, இஷ்யூவன்ஸ் ஆஃப் நியூ கரன்சி இன்க்ளூட் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக என்ன நியூ கரன்சிஸ் வந்து எந்த ஒரு கண்ட்ரி நியூ கரன்சிஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுச்சு, இந்த இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் நியூ கரன்சி ஆன் எந்த கண்ட்ரி வந்து இந்த இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஒரு நியூ கரன்சியை அடிச்சிட்டாங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து லாஸ்ட் ஸ்டெப் தான் வந்து நியூ கரன்சி அடிக்கிறது. இந்த மாதிரி ஒரு கண்ட்ரி போகவே கூடாது. அப்படி போச்சுன்னா இதான் லாஸ்ட் ஸ்டெப். போச்சுன்னா அந்த கண்ட்ரி திவால் ஆக போகுது அப்படின்றது அர்த்தம். தென் இது கூட ஒரு விஷயத்த முடிச்சிருப்போம். இது கூட லாஸ்டா என்ன முடிச்சிடலாம்? இது கூட வந்து இது இன்ஃப்ளேஷனுக்கும் லாஸ்டா எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான ஒரு ரிலேஷன் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம்.
இதுதான் பிலிப்ஸ் அப்படின்றவர் கொடுத்திருக்காரு. இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சுன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நம்ம எப்படி ஒரு கிராஃப் எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம். ஒரு கிராஃப்ல இந்த சைடு இன்ஃப்ளேஷன் வச்சுக்கலாம். இன்க்ரீஸ் ஆகுது, அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ எப்படி இருக்கு கிராஃப்? இப்படி இருக்கு. அப்போ என்ன சொல்றாங்க? இன்ஃப்ளேஷன் இங்கே அதிகமாக இருக்கா? இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சுன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சுன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் கம்மியாக இருக்கு. சரி, கம்மியாக இருக்கு. இன்ஃப்ளேஷன் கம்மியாக இருந்துச்சுன்னா, இங்கே கம்மியாக இருந்துச்சுன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்கு அப்படின்றது தெரியுது. அப்போ இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா எம்ப்ளாய்மெண்ட்டும் அதிகமாக இருக்கும் அப்படின்ற இன்டைரக்ட் ரிலேஷனை தான் இந்த பிலிப்ஸ் கர்வ் சொல்லுது. பிலிப்ஸ் கர்வ். இன்னொரு விஷயம் என்ன? பிலிப்ஸ் கர்வ் அப்படி சொல்லுதா? இந்த சம்டைம்ஸ் எப்பப்பெல்லாம் இந்த மாதிரி நடக்காது, எப்பப்பெல்லாம் பிலிப்ஸ் கர்வ் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன், இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகி எம்ப்ளாய்மெண்ட் கம்மியாக இருந்துச்சு, இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகி எம்ப்ளாய்மெண்ட்டும் கம்மியாக இருந்துச்சுன்னா அது பேர் தான் ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுதான் வந்து இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் நிறைய வாட்டி எக்கனாமியில் நடக்கலாம். அது வந்து ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்றாங்க. வர இருக்க சீரீஸ்ல அதர் வீடியோஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.